அது ஒவ்வொரு கட்டமாக ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா 90% வந்து நார்சிசிஸ்ட்டு, இந்த பார்டர்லைன் பர்சனாலிட்டி, இந்த மாதிரி நாட்கள்லாம் பயங்கரமாக எஃபோர்ட் போட்டு நம்மளை வந்து அப்படியே உள்ளே எழுப்பாங்க. பட் அதுக்கப்புறம் நம்மளை மேனிப்புலேஷன் பண்ணுறதுக்கான எஃபோர்ட்டுங்கிறது கம்மியாகிட்டே இருக்கும். ஏன்னா நம்மளோட எக்ஸ்பெக்டேஷன் அதிகமாகி நாமளே நம்மளை மேனிப்புலேட் பண்ணிட்டு அவங்க கூட போயிட்டே இருப்போம். அவங்க வெறும் ஒரு 10% தான் ஒரு எஃபோர்ட்டே போடுவாங்க. அதுக்கு 90% நாம் வந்து ரியாக்ட் பண்ணி அவங்ககிட்ட இன்னும் நம்ம போய் மாட்டிக்கிட்டே இருப்போம், பைண்டப் ஆகிட்டே இருப்போம். ஒரு கட்டத்தில் அவங்களுக்கு வந்து உங்களை மெனிப்புலேட் பண்ணணுங்கிற அவசியமே இல்லை. ஏன்னா நீங்களே மெனிப்புலேட் ஆகி அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி உங்களை நீங்கள் மாற்ற ஆரம்பிச்சிருவீங்க. அவங்க உங்களை ஜீரோவாக்கணும், உங்களை கண்ட்ரோலில் வச்சுக்கணும்னா நீங்களே உங்களை ஜீரோவாக்கி அவங்களுடைய கண்ட்ரோலில் நீங்கள் சரண்டர் ஆயிடுவீங்க. இது உங்களுக்கு இயல்பாக உங்களுக்கே நடக்கும். இதுக்கு யாரெல்லாம் எதிராக இருக்கிறாங்களோ, யாரெல்லாம் இந்த மாதிரி லாஜிக்கலாக வந்து விஷயங்கள் சொல்கிறாங்க, நீ செய்கிறது தப்பு, இப்படிலாம் நிறைய வழிகள் இருக்குது, அப்படி இருக்குது, நீ வெளியில் வந்துட முடியும் அப்படின்னு யாரெல்லாம் சொல்கிறாங்களோ எனக்கே தெரியாமல் அவங்கள அப்படியே அவாய்ட் பண்ண ஆரம்பிப்பேன். அந்த சர்க்கிளையே அப்படியே நான் வந்து அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சேன் அப்படின்னு. இந்த கவர் நாசிஸ்னா நத்திங் பட் அவர்களுடைய அந்த நாசிசம் பிஹேவியரை வந்து அப்படியே தனக்குள்ளேயே உள்ளே வச்சுக்கிட்டு வெளியே யாருக்குமே தெரியாத அளவிற்கு ரொம்ப வெல் மெயின்டைன்டாக இருக்கக்கூடியவங்க. இந்த ஆன்டி சோசியல் பிஹேவியர்லாம் இருக்கிறவங்கள வெளியில் பார்த்தானே தெரியும், ரவுடி பயப்பா, அப்படிப்பட்ட ஆள் இப்படிப்பட்ட ஆள் அப்படிங்கிறதெல்லாம் தெரியும். பட் இந்த கவர் நாசிசம் பொறுத்த வரைக்கும் வெளியில் எதுவுமே தெரியாது. வெளியிலேருந்து பார்த்தா அவங்க ரொம்ப நல்லவங்க, ரொம்ப நல்ல பேர் வாங்கி வச்சுருப்பாங்க. சார் இந்த மாதிரி ஹெல்பிங் டெண்டன்சி இருக்கக்கூடிய ஆளை நான் பார்த்ததே இல்லை, இந்த அளவுக்கு ஒரு பாண்டிங்காக இருக்கக்கூடிய ஆளை நான் பார்த்ததே இல்லைன்னு எல்லாரும் சொல்லுவாங்க. ஆனால் அவங்க ஃபேமிலிக்கு மட்டும்தான் அந்த உண்மை தெரியும். மேட்டர் உங்களுக்கு மட்டும்தான் உண்மை தெரியும். அவர் நார்சிஸ்டிக் அவர் எந்த அளவிற்கு வந்து ஒரு கொடுமைப்படுத்தக்கூடிய ஒரு ஆள், அவங்க எந்த அளவுக்கு கொடுமைப்படுத்தக்கூடிய ஆள் அப்படிங்கிறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஓகே, எல்லாரும் வந்து ஒரு காட் கிஃப்டட் சைல்டுன்னு கூட சொல்லுவாங்க அவங்க. பட் உங்களுக்கு மட்டும் தான் தெரியும். தான் கவர்ட் நாசிசம் சொல்லக்கூடிய தன்னுடைய நாசிசம் பிஹேவியரை முழுக்க அப்படியே பயங்கரமாக வந்து அப்படி கவர் பண்ணி அப்படி டிஃபெண்ட் பண்ணி வச்சுக்கிறது. பட் உள்ளேருந்து பார்க்கக்கூடிய ஆட்களுக்கு மட்டும்தான் அந்த வலியும் வேதனையும் தெரியும். இதில் என்ன பெரிய டிஸ்அட்வான்டேஜ்னா, நம்ம போய் வெளியில் சொன்னாலும் கூட என்ன பண்ண மாட்டாங்கன்னா யாரும் நம்ப